வணக்கம் நண்பர்களே, உங்கள் RS இன்ஃபோடைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். குழந்தைகள் செய்யும் பாவங்கள் ஏன் பெற்றோரின் கர்மவினையை பாதிக்கிறது? கருட புராணத்தில் ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாருக்கு அளித்த அந்த ஆழமான உபதேசம் என்ன? பெற்றோரின் கடமைகள், அனாதைகளின் நிலை மற்றும் நாத்திகர்களின் கர்மா பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக தங்கள் வாழ்க்கையையே அர்ப்பணிக்கிறார்கள். ஆனாலும் சில சமயங்களில் குழந்தைகள் செய்யும் தவறுகளால் பெற்றோர்கள் வாழ்வில் எதிர்பாராத துன்பங்களை சந்திக்க நேர்கிறது. ஏன் ஒரு குழந்தை செய்யும் பாவம் பெற்றோருக்கு திரும்பி வருகிறது? ஒரு குழந்தையின் கர்ம வினைக்கும் பெற்றோரின் தலைவிதிக்கும் என்ன தொடர்பு? இந்த கேள்விகள் பல பெற்றோர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். இன்று நாம் பொதுவாக அறியாத ஆனால் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை கருட புராணம் மூலமாக பார்க்கப் போகிறோம். ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாருக்கு அருளிய அந்த ரகசியம் ஒரு குழந்தையின் பாவங்கள் எப்படி பெற்றோரின் கர்ம வினையை பாதிக்கின்றன என்பதை பற்றி விரிவாக விளக்குகிறது. வாருங்கள், இந்த ஆழமான ஞான பயணத்தை தொடங்குவோம். ஸ்ரீமன் நாராயணனிடம் கருடாழ்வார் பணிந்து, சுவாமி, குழந்தைகள் செய்யும் பாவங்கள் மற்றும் அதற்கான பரிகாரங்கள் பற்றி எனக்கு விளக்க வேண்டும் என்று வேண்டினார். கருடனின் ஐயத்தை கண்ட ஸ்ரீமன் நாராயணன் புன்னகைத்து தனது விளக்கத்தை தொடங்கினார். கருடனே, ஒரு குழந்தை 4 வயது முதல் செய்ய தொடங்கும் கர்மவினையின் விளைவாக பாவங்கள் சேர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த பாவம் 12 வயது வரை நேரடியாக அந்த குழந்தையை சார்ந்து இருப்பதில்லை. மாறாக குழந்தை செய்த வினையின் பலன்கள் 12 வயது வரை பெற்றோர்களையே சார்ந்திருக்கும் என்றார். இந்த கூற்று கருடனை ஆச்சரியப்படுத்தியது. ஏன் ஒரு குழந்தையின் பாவம் பெற்றோரை சென்றடைகிறது? ஏனெனில் ஒரு குழந்தையின் செயல்கள் அதன் பெற்றோரின் வளர்ப்பு முறையையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த சூழ்நிலையையும் சார்ந்தது. ஒரு குழந்தைக்கு எது சரி எது தவறு என்று கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோரின் கடமை. அந்த கடமையிலிருந்து தவறும் பெற்றோரே அக்குழந்தையின் பாவத்திற்கான விளைவுகளை அனுபவிக்கிறார்கள். ஸ்ரீமன் நாராயணன் தொடர்ந்து, பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கிய அறிவுரைகள் இவைதான். கருடா, பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கிய அறிவுரைகள் இவைதான். ஒருபோதும் பொய் பேசக்கூடாது என்றும், பிறரது பொருட்களின் மீது ஆசைப்படக்கூடாது என்றும், பிறரது பொருட்களை திருடக்கூடாது என்றும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். யாரையும் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ துன்புறுத்தக்கூடாது. மற்றவர்களை இழிவுபடுத்தி பேசுவது ஒரு பெரும் பாவம். சூரியன் வருவதற்கு முன்பாகவே எழுந்து நீராடி தினமும் இறைவனை வணங்க வேண்டும். பெரியவர்களையும் சான்றோர்களையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதையை முழுமையாக கொடுக்க வேண்டும். குழந்தை மற்றும் இளமை பருவத்தில் கல்வியை நன்றாக கற்க வேண்டும். அறிவுதான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இத்தகைய நற்பண்புகளை கற்றுக் கொடுத்து வளர்க்கும் பெற்றோர்கள் குழந்தைகள் அறியாமல் செய்யும் பாவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள இயலும். மாறாக ஒரு பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த நற்பண்புகளை கற்றுக் கொடுக்காமல் அலட்சியமாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? சிறுவயது முதலே மற்றவர்களை இழிவுபடுத்தி பேசுதல், திருடுதல், பெரியவர்களை மதிக்காமல் பேசுதல் போன்ற செயல்களை குழந்தைகள் செய்தால் அதன் வினையின் பயனாக பெற்றோர்கள் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். அப்போது கருடாழ்வார், ஒருவேளை ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தையின் பாவங்களை யார் அனுபவிப்பார்கள் என்று கேட்டார். ஸ்ரீமன் நாராயணன் அமைதியாக ஆனால் அழுத்தமாக பதிலளித்தார். பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் பாவம் அவர்களை யார் பாதுகாக்கிறார்களோ அவர்களை சென்றடையும். எனவே பெற்றோர்களும் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடியவர்களும் குழந்தைகள் செய்யும் பாவங்களிலிருந்து விடுபட நற்காரியங்களை செய்ய வேண்டும். நல்ல சிந்தனைகளுடன் குழந்தைகளை வளர்ப்பதன் மூலம் குழந்தைகளின் பாவங்களுக்கு பிராயச்சித்தமாகவும் அந்த பாவங்களின் தன்மைகளை குறைக்கும் வகையிலும் அது அமையும். கருடா, குழந்தைகளின் பாவங்களினால் அவர்களுக்கு எவ்விதமான தண்டனைகளும் கிடைக்காது. மாறாக அவர்களது பெற்றோரே அந்த வினையின் பலனை அனுபவிப்பார்கள். ஆனால் சிலருக்கு பாவம் செய்வது என்பது ஒரு இயல்பான குணமாக இருக்கும். கடவுள் இல்லை என்று கூறுபவர்களும் இறைவனிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களும் மகா பாவியாவார்கள். அவர்களுக்கு எந்தவிதமான உத்தரக்கிரியையும் செய்ய வேண்டியதில்லை என்று கூறினார் பகவான். ஏனெனில் அவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் நல்ல செயல்களை செய்யாமலும் ஆன்மாவை மேம்படுத்தாமலும் இருந்ததால் அந்த ஆன்மாவானது பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டு இறைவனின் ஆசியை இழந்து துன்பத்தில் ஆழ்கிறது. நண்பர்களே,
இந்த கருட புராணம் நமக்கு உணர்த்தும் மிக முக்கியமான உண்மை இதுதான். ஒரு குழந்தையின் ஆன்மா 12 வயது வரை ஒரு கண்ணாடி போலதான். அதன் கண்ணாடி தூய்மையாக இருந்தால் அது பெற்றோரின் தர்மத்தை காட்டுகிறது. அது அழுக்காக இருந்தால் அதுவும் பெற்றோரின் கர்ம வினையைத்தான் பிரதிபலிக்கிறது. நாம் நம் குழந்தைகளுக்கு பொருட்செல்வங்களை அளிப்பதற்கு முன் அவர்களுக்கு நற்பண்புகளையும் ஒழுக்கத்தையும் ஞானத்தையும் அளிப்பதே மிக உயர்ந்த கடமையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.